பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் தெய்வீக சுகமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தில் கடைசி புஸ்தகம் அது திருவெளிப்பாடு. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில், நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வமுடன் மனந்திரும்பு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, மத்தேயு முதல் யோவான் வரைக்கும் 4 நற்செய்தி நூல்கள் மனந்திரும்பு மனந்திரும்பு மனந்திரும்புகிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அதிகமாய் வலியுறுத்தி சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு ரோமர் முதல் யூதா நிருபம் வரைக்கும், பிரியமானவர்களே, மனம் திரும்பினவர்களுக்கான செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், மனம் திரும்பினவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இனி ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை குறித்ததான அநேகமான வசனங்கள் ஆலோசனையாய் கொடுக்கப்படுகிறது. திருவெளிப்பாடு என்பது மறுபடியும், அதாவது சில பொருட்களை வடிகட்டி 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 தேவையான அளவில் தேவையான சுவையில் வடிகட்டி எடுப்பது போல திருவெளிப்பாடு என்பது மறுபடியும் மறுபடியும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இன்னும் தடையாயிருக்கிற காரியங்களை குறித்து அதிகமாக எழுதப்படுகிறது. அதில் விசேஷமா திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் எழுதப்படுகிற விசேஷம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் நாம் தவறிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தடையாய் இருக்கிறது என்பதை மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். கடைசி சான்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிற்பி ஒரு பாறையை காணும்போது இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உருவத்தை செதுக்கி எடுக்கலாம் என்று சொல்லி அவன் ஒளியால அந்த கல்லை தட்டி தட்டி அவன் விரும்புகிற ரூபத்துக்கு அவன் கொண்டு வருவான். அதே போல திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், தீட்டுள்ள எதுவும் அசுத்தம் உள்ளது எதுவும் சாபத்துக்கு எதுவான எதுவும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் எப்படியும் வாழ்ந்து கிறிஸ்தவன் என்கிற போர்வையில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. திருமண விருந்தில் ஒருவன் எப்படியோ திருமண வஸ்திரம் உடுத்தி கொள்ளாமல் வந்து உட்கார்ந்திருந்தான். பலாயிரக்கணக்கான விருந்தினர் மத்தியில் அவன் மாத்திரம்
திருமண வஸ்திரம் அணியாமல் இருக்கிறான் என்று அந்த திருமண வீட்டில் சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை வெளியிலே தள்ளினார்கள். திருமண வஸ்திரம் இல்லை என்று சொல்லி அவனை வெளியிலே தள்ளினார்கள். திருவெளிப்பாடு 22 அதிகாரம் 11, 12 வசனங்கள்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அப்படி நாம் நிதானம் இழந்து பரிசுத்தத்தை குறித்ததான கவலை இல்லாமல் பரிசுத்தத்துல இருக்கிற பரிசுத்தமா இருக்கிறனே அது போதும் என்கிற உணர்வுள்ளவர்களையாகும். சில நேரங்கள்ல ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்கள் வழியா தண்டிக்கிறார், கண்டிக்கிறார். அதுல உணர்வுள்ளவன் அந்த மனமாற்றத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அதை சாதாரணமான ஒரு பலவீனம்தான், ஒரு பிரச்சனை தான் என்று எடுத்துக் கொள்ளுகிறவன் அந்த தீமையை விட்டு விலகாமல் இருக்கிறான். வேதத்தில் 89 சங்கீதம் 32 வசனத்தில் ஆண்டவர் இப்படி எழுதுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் அக்கிரம செயல்களுக்காக அவர்களை பிரம்பினாலே நான் தண்டிப்பேன். அவருடைய தீச்செயல்களுக்காக நான் கசையால் அடிப்பேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்குவதில்லை என்று எழுதுகிறார். கண்டிக்கிறதுனால, தண்டிக்கிறதுனால நம்மை ஆண்டவர் மறந்து விட்டார் அல்லது உதறி தள்ளிவிட்டார் என்றல்ல அர்த்தம். இன்னும் அவருடைய பேரன்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஆனாலும் நீ கரை திரை இல்லாதபடி தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் கண்டிக்கிறார், தேவன் தண்டிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் சில தவறுகளை செய்யும் போது இனி இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல என்று நாம் அவர்களை ஒதுக்கி விட மாட்டோம், அல்லது யாருடைய கைகளிலாவது கொடுத்து விட மாட்டோம். நீங்க இவனை வளர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்ளவே மாட்டோம். அவனை தனியா அழைத்து அவன் செய்த தீச்செயல்களுக்கு அவனை கடிந்து கொண்டு, பிரியமானவளை, அவனை நேசிக்கிறது போலதான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் விசேஷ விதமாய் நேசிக்கிறதுனால உங்களிடத்துல தீமையின் நிழல் விழுந்து விடக்கூடாது. தீமையின் நிழலில நீங்க போய் இளைப்பாறி விடக்கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்படி நாம் வழி தவறி போகும்போது அவர் நம்மை தண்டிக்கிறார். பிறம்பினால் தன் பிள்ளையை தண்டிக்காதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது அவன் விருப்பத்திற்கு வாழ அவனை விட்டுவிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை உண்டோ என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்றால், ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கிறது என்று சிந்திப்பதை காட்டிலும், நான் இந்த வழிகளை கடந்து செல்வதற்கு என்னிடத்துல என்ன தடைகள் இருக்கிறது, சுபாவத்தில் இன்னும் நான் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய பிரியமான ஒரு தாசன். என் மனதிற்கு உகந்ததையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அப்படி இருந்தும் கூட ஒருவனுடைய மனைவியை வஞ்சித்து எடுத்து அவள் கற்பந்தரித்த போது தன்னாலதான் அவள் கற்பந்தரித்தாள் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது என்று அந்த கற்பத்தை மூடி மறைக்க யுத்த களத்தில் இருந்த அவளுடைய கணவனை அழைத்தான். ஒரு பாவம் அறியாத அவளுடைய கணவன் கடந்து வந்த போது அவன் வீட்டில் போய் படுத்துக் கொள்ளவும் இளைப்பாறவும் அவனை அனுப்பினான்.
ஆனால் அந்த மனுஷன் கடவுளுக்கு பயந்தவனாய் தாவீதுடைய வேலைக்காரர்களோடு கூட அவன் படுத்து கொண்டான். அவன் விசாரித்த போது அவன் சொன்னான், கர்த்தருடைய பேழையும் என்னுடைய தலைவனும் படை வீரர்களும் யுத்த களத்தில் நிற்கும் போது நான் எப்படி என்னுடைய வீட்டில் போய் என் குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருப்பேன், என் மனைவியோடு எப்படி சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொன்னான். தாவீது அந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. தாவீதுக்கு தன் குற்றப்பழியை மூடி மறைப்பதிலேயே கவனமாயிருந்தான். கடைசியில அவன் தான் எதிர்பார்த்தது போல தன் வீட்டில் போய் 2 நாள் தங்குவான் என்று அவன் நினைத்தது போல அந்த உரியாஸ் தன் வீட்டில் போய் தங்காததுனால இனி இவன் உயிரோடு இருந்தா தன்னுடைய பெயருக்கு தான் கெட்ட பெயர் என்று சொல்லி அவனுடைய கையிலேயே ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தான். அன்று சவுலை கொல்லுவதற்கு பயப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு தன்னுடைய சொந்த பாவத்தின் நிமித்தம் பாவத்தை மூடி மறைப்பதற்காக அநியாயமாய் ஒருவன் ரத்தம் சிந்தி மறிப்பதற்கு தாவீது காரணமாயிருந்தான். இத்தனை படு பாதகங்களை செய்து கொண்டும் தாவீது குற்ற உணர்வு இல்லாதபடி அமைதியாய் வாழ்ந்தான். ஒரு குழந்தையும் பிறந்தது. அவனுடைய பாவ செயலால ஒரு குழந்தையும் பிறந்தது. அதற்கு பிறகு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். விடுகதை வழியாய் அவனோடு பேசினார். கடைசியில அவன் உரியாவை கொன்று உரியாவின் மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டதை குறித்து பேசினார். வெட்கப்பட்டு நின்றான், துக்கப்பட்டு நின்றான். தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்தான். 1 அரசர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து மறுபடியும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உரியாசின் மனைவியின் மட்டில் தாவீது பாவம் செய்தான். அதற்கு பிறகு அவன் எந்த பெண்களையும் ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. எதனால என்று சொன்னால், தாவீதுடைய அந்த துணிகரமான பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்த குழந்தையை அடித்தார். அந்த குழந்தை 7 நாள் உபவாசித்து தாவீது ஜெபித்த போதும் தாவீதுடைய ஜெபத்தை கேளாதபடி அந்த குழந்தை மரித்து போறது. அதற்கு பிறகு வீட்டுல எத்தனையோ பிரச்சனைகள், சொந்த பிள்ளைகளுக்குள்ள கற்பழிப்பு, கொலை, ஊரை விட்டு ஓடுதல் என்று சொல்லி பலவிதத்திலும் தாவீது துன்பங்களை அனுபவித்தான். இந்த துன்பங்கள் தான் தாவீது மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு காரணமாய் அமைந்தது. ஆண்டவர் தண்டிக்கிறது நம்முடைய நன்மைக்காக. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது, தேவ சமாதானத்தை இழந்து போகக்கூடாது, பாவியா இந்த உலகத்துல விழுந்து போகக்கூடாது. விழுந்தாலும் மீண்டும் எழும்புவதற்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்பு தான் தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும். இதை உணர்ந்து கொண்டு உண்மையாய் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு சேருவோம். கர்த்தர் நம்மை விசேஷமாய் நடத்துவார். 2 அரசர்ல நேற்றைக்கு நான் ஒரு வசனம் வாசித்தேன். ஒரு மனுஷன் முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆற்றலோடு கூட ஆண்டவருக்கு பிரியமானவர்களே தன்னை ஒப்பு கொடுத்து அவரை தேடினானாம், அவரை ஆராதித்தானாம், அவருக்குரிய வேலைகளை செய்தானாம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். 100% அர்ப்பணிப்பு. 90% அல்ல, 70% அல்ல, 100% பூரண அர்ப்பணிப்பை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் தேவன் உங்களை நேசிக்கிறதுனால, உங்களிடத்துல அந்த பூரண அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறதுனால அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல அவர் புடமிட்டு கொண்டிருப்பார், தண்டித்து கொண்டே இருப்பார், கண்டித்து கொண்டே இருப்பார். நாம் மனம் மாறும்போது தண்டிப்பும் கண்டிப்பும் மாறி போகும். ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் இயேசுவின் ரத்தம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக மனமாற்றம், தெய்வீக பரிசுத்தம் பூரணமாய் உங்க இருதயத்துல கடந்து வரட்டும். வழிகளை செவ்வைப்படுத்தும், கோணலை நேராக்கும். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும். உமக்கு விரோதமான பாவம் இருக்கும் என்று சொன்னால் அவைகளிலிருந்து என்னை விடுவித்து செமையான வழியில் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரனை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்க கரைகளை தாங்கட்டும். இந்த மாதம், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.